தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெளிநாடுகளிலிருந்து வந்து தமிழ்நாட்டுல வாக்களித்து சென்றவர்கள்ல பெரும்பாலானோருக்கு இந்திய குடியுரிமை இல்லை அப்படிங்கிறது சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர்கள் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இப்ப இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 பேர். உண்மையாகவே என்ன நடந்துச்சு? அவங்க கைது செய்யப்பட்டதற்கு வாக்களித்தது காரணமா? அல்லது அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இது சார்ந்த நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வெளிநாட்டினர் ஓட்டு 17 பேர் கைது பின்னணி என்ன என்ற விவாதத்தில் நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் கட்சியினுடைய பொறுப்பாளரும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான திரு சரவணகுமரன் மற்றும் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார், பேராசிரியர் கணேஷ்குமார். இருவரையும் வரவேற்று வணக்கம் சார். நான் ஃபஸ்ட்டு சரவணகுமரன் சார்ட்டேருந்து துவங்குறேன். சார், முதல்ல இந்த வாக்களித்தார்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு என்ன பேஸ் காரணம் சார்? இல்லை, அதாவது உள்நாட்டிலேருந்து கள்ள ஓட்டு போடுறதும் பெரிய குற்றம்தான். அதுலேயும் அரெஸ்ட் ஆவாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது, ஆதாரங்கள் பண்ணுறதுல சில கடினங்கள் இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்து கள்ள ஓட்டு போடுறது அதை விட ஒரு பெரிய தப்பு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரிமினாலிட்டி ஆட் ஆகிக்குது. ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்ணி இல்லை வேற ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்கினதுனால இந்தியன் சிட்டிசன் சரண்டர் ஆகி இப்போ அவங்க அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டில் இந்தியாவோட விசாவில் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே இல்லாத ஓட்டு ஒன்று போடுறாங்க. ஏன்னா ஓட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆர்டிகிள் 326 படியும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படியும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஓட்டு. மற்ற கண்ட்ரி மாரி டியூவல் ஓட்டு கான்செப்ட் கிடையாது. குறிப்பாக சொல்லும்போது இப்போ இது சார் தெரியாமல் போட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, எஸ்ஐஆர் ஒரு 3-4 மாதமாக டாக் ஆஃப் த டவுன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இவ்வளவு கெடுபிடிகளை கடந்து கஷ்டப்பட்டு கள்ள ஓட்டு போடக்கூடிய மோட்டிவேஷன் எங்கேருந்து வந்தது? ஏன்னா எஸ்ஐஆரில் விசாரிச்சிருப்பாங்க, இவங்க டேட்டா கொடுத்துருக்கணும், அங்கே இருக்கிற BLA2, அங்கே இருக்கிற BLO, இத்தனை பேரை கடந்து அவங்க என்ன டேட்டா கிரெடென்ஷியல் வச்சு ஓட்டு போட்டாங்க? அவங்களோட பழைய ஆதார் கார்டை வச்சுருந்துருக்கணும், பழைய ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். இந்தமாரி ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப கான்சியஸாக நம்ம இல்லைன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த எஸ்ஐஆரில் பார்க்குறோம். ஸோ இந்த இது வந்து கேஷுவலான மென்சிரியா இல்லாத சார். கேஷுவலாக தான் சார், ஆசை சார். நம்ம ஊரில் எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு போட வந்தோன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. ரெண்டாவது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன விதமான ஒரு விருப்பம் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். ஏதாவது இந்த அரசியல் அடிக்கடி எல்லாரும் வெளிநாட்டு சதிங்கிற வார்த்தையை கேஷுவலாக யூஸ் பண்ணிடுவாங்க. இது வெளிநாட்டு சதி அப்படின்னு. ஏன்னா உள்நாட்டு சதியை வெரிஃபை பண்ணிடலாம், வெளிநாட்டு சதியை வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த வெளிநாட்டு சதிங்கிற மாதிரியான ஒரு போக்கை இது காட்டுது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னா வெளிநாட்டு சதி அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தை யார் நடத்துவதுங்கிறது தீர்மானிக்கிறது வெளிநாட்டு பணமா இருந்தா, வெளிநாட்டு சக்தியாக இருந்தா, இந்த ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டுல ஒன்றும் இல்லை. இப்போ இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேர் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? இவங்க வந்து இந்தியன் வேற ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டில் விசாவில் ட்ராவல் ஆகி உள்ளே வர்றவங்க திரும்பி போகும்போது ஐபியில் பார்க்குறாங்க. அதில் யாரோ ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டியவர், அவருக்கு இது மேண்டேட்டே இருந்திருக்காது. யார் வந்தாலும் திரும்பி போனால் போதும்னு நினைப்பாரு. அவங்க கையில் ஒரு மார்க் இருக்கிறத பார்க்குறாரு, ஓட்டு போட்ட மார்க்கை. அப்போ நீ வேற சிட்டிசன் ஆச்சு, எப்படி நீ போட்டங்கிற கேள்வியில் ஆரம்பித்து அந்த அலர்ட் ஆகி ஒரு 20 பேர். இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ 25 பேரில் முடிய போதா இல்லை நிறைய பேர் போயிருப்பாங்க பாருங்க. இப்போ யாரெல்லாம் அதர் சிட்டிசன்ஷிப்பு இந்தியாவுக்கு வந்தாங்க, ஓட்டிங் April 23 இந்தியாவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்தியா விட்டு போயிருக்காங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களாங்கிற ஒரு விசாரணையை ஐபியும் மற்ற ஏஜென்சியும் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். சரியா? ஸோ அது நம்பர் கூட வரலாம். நீங்கள் ஒரு 5000 10,000 வச்சுக்கோங்க. எதுக்காக இது நடந்தது அப்படிங்கிற கேள்வி இன்னும் பலமாகும். வெளிநாட்டில் வந்து இவ்வளவு
ஆக்ரோஷம் போட வேண்டிய அவசியம் என்ன? அதில ஏதாவது வெளிநாடு இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டிருக்கா? வெளிநாடு பணம் சம்மந்தப்பட்டிருக்கா? வெளிநாடுடைய சில அரசாங்கங்கள் சம்மந்தப்பட்டிருக்கா? இந்த மாரி பல விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துரும். இப்ப நான் சொல்றது என்ன சார், ஒரு 10 ஓட்டுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. பலவிதமான டைமென்ஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம். இங்க ஒரு ஒரு ஸோ சீரியஸான இந்த எஸ்ஐஆர் ம். ஆலயும், இது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்னாலயும், அது வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து ஓட்டு போடுறதுனாலயும், இப்ப இவங்கலாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு பர்ட்டிகுலர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வரும்போது, அது ஒரு ஸ்கேமா மாற வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா ஸோ அதெல்லாம் அது ஐடென்டிஃபை அது சார். என்கொயரில எல்லாரும் குடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் தெரியும். ம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்பர் 17 தான் இருக்கும் அப்படிலாம் இல்ல. மேபி நம்பர் கொஞ்சம் ஹை நம்பர்ஸா கூட இருக்கலாம். கண்டிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா நெறைய இது வந்து ஒரு பீரியட்ல அவங்க பிரெடிக்ட் பண்ண எடுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஃபில்ட்ரேஷன். ம். இதுக்கு முன்னாடி 23லருந்து இன்னைக்கு நம்ம தேதி என்ன? நம்ம இன்னைக்கு மே 15ல இருக்கோம். 23லருந்து 30 போனவங்க, மே 2ஆம் தேதி போனவங்க, 4ஆம் தேதி போனவங்க, கவுண்டிங் முன்னாடி போனவங்க, இதெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது அந்த நம்பரோட சைஸ் தெரியும். அதாவது ஒரு ஆர்வக் கோளாறுல வந்து ஓட்டு போட்டேன்னு சொல்றத நம்புறது ஒரு ரொம்ப பிரைமா ஃபேசி ரொம்ப கிட்டிஷாவும், சைல்டிஷாவும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இது ஒரு கிரிமினல் மிஸ்டேக். ம். அவங்க ஒரு சரி. ஆர்வக் கோளாறுல போட்டாங்க சார். இதெல்லாம் ஒரு பெருசா பேசிட்டு இருக்கீங்களா சார்? தினமலர் உரைகள்ல வச்சு. ஒரு சீரியஸான மேட்டர் பேசுங்கன்னு யாராவது சொல்றது வந்து ஒரு கிட்டிஷா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பேசுவோம் சார் தொடர்ந்து. நீங்க எப்படி பார்க்குறீங்க கணேஷ்குமார்? சரி, திருப்பத்தூர் தொகுதியோடைய 2வது வந்த முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ம். அவர் தோத்தது ரொம்ப நிறைய ஓட்டெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஓட்டு. இந்த 17 பேரில் 2 பேர் ம். ஒரு வேளை அந்த திருப்பத்தூர் தொகுதியில் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். யோசிச்சு பாருங்கள், அந்த 2 பேரும் இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கார். நான் ஜஸ்ட் கெஸ்ட் கேம் சொல்கிறேன். போட்டிருந்தாருன்னா அவரை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அவருடைய தேர்தல் தோல்வியை நம்ம எப்படி பார்ப்போம்? பாப்போம். இதெல்லாம் இவங்க அந்த தொகுதியில ஓட்டு போட்டிருக்காங்க. போட்டிருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன், இதில் எந்தெந்த தொகுதின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து 17 நம்பர் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுல நான் சொல்கிறது ஒரே ஒரு ஓட்டு போதும்ன்ற. இல்லை நீங்க என்னன்னா காரைக்குடி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபாரின்ல தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஓட்டு 17 பேரும் வேறு வேறு தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 பேர் திருப்பத்தூர் தொகுதியில் இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 2 பேரோட ஓட்டு ஒரு வெற்றி தோல்வியே முடிவடையக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்ம பங்களாதேஷில் இருக்கிறவங்களாம் வெளில அனுப்பணும்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஜென்ரலாக வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் வரும்போது, எஸ்ஐஆர் வந்தபோது வெஸ்ட் பெங்காலில் ஓட்டு சதவீதம் கூடுச்சு. 92% வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. அப்போ ஓட்டு போடும்போது நம்ம என்ன சொன்னோம், எஸ்ஐஆரில் நம்ம தெளிவடைஞ்சு விட்டோம், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இப்போ வாக்களித்தவர்கள் அனைவரும் இந்திய குடிமகன்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலெலாம் பங்களாதேஷ்லேருந்து ஓட்டு போட்டாங்களான்னு நம்ம நிறைய விமர்சனம் வச்சோம். இதற்காகவே ஒரு கட்சி நடத்துகிறார்கள்ன்ற விமர்சனம்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் மீது வைக்கப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. 200 சீட்டுக்கு மேலே இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அதாவது இப்போ வந்தவங்கலாம் பெரிய நாடுகள்லேருந்து இல்லை ஒரு எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் கண்ட்ரிலேருந்து வந்துட்டு போனவங்க, அதாவது பணம் வச்சுக்கிட்டு வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஓட்டு போட்டு திரும்ப போகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து போட்டு போட்டாங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பராக நம்ம கண்டுபிடிக்கல, இப்போவும் கண்டுபிடிக்கல. நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு புத்திசாலி அதிகாரி கண்டுபிடிச்சாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது எண்ட் ஆஃப் த டைம். இது வந்து ஃப்ளைட்டில் போனதுனால கண்டுபிடிச்சோம். இதே ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிற மாதிரி சில ஏரியாஸில் போரஸ் பார்டர்ஸ் நம்ம ஊரில் நிறைய இருக்குது. நேபாளோட பார்டரில் வந்து நிறைய உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சில இடத்துலலாம் போரஸாக தான் இருக்கும். பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலோடைய பார்டர் நிறைய ஃபென்ஸே ஆகலை. 600 கிலோமீட்டர் அன்ஃபென்ஸ்டு பார்டர். ஸோ எவன் வந்தால் எவன் போனானே தெரியாது. நம்மளுக்கு தெரியும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. நம்மளோட கேள்வி என்னென்னா, வெறும் பாஸ்போர்ட் மாத்திரம் மாற்றம் அடைஞ்சு மற்றதெல்லாத்தையும் இதே டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களா, இல்லை 2 டாக்குமெண்ட் வச்சுருக்காங்கன்னா அது வந்து சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் விளையாட்டாக சொல்லலாம், ஆனால் சீரியஸ்னஸ் ஆஃப் த அஃபென்ஸ் பாருங்கள். நீங்கள் ஒரு கட்சியோடைய ஒரு வெற்றியே மாறி இருக்கிறது அப்படின்னா, தோல்வி முகத்தில் ஒருத்தங்க போயிருக்காங்க அப்படின்னா இது இட்ஸ் அ வெரி சீரியஸ் அஃபென்ஸ். அண்ட் தென் இன்னொரு விஷயம், வெளிநாட்டிலேருந்து வந்து இது வந்து சாதாரணமாக 17 இல்லை 200 5000
இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது அந்த சர்க்கார் படத்தில் ஒரே அவரோட ஓட்டு மாத்திரம்தான் போட முடியாமல் போகும். அந்த ஒரு ஓட்டுக்காக தேர்தலையே திரும்ப நடத்துவதற்காக ஒரு முயற்சி செய்வார். அது அந்த படத்தில் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் தான். ஒரு புரட்சி. ஒரே ஒரு ஓட்டு, ஒரு விரல் புரட்சி. அதை தான் நான் சொன்ன. திரும்ப திருப்பத்தூரில் இந்த 17 இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிப்போன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு அநியாயம். அவர் எந்த கட்சியானோ இருந்துட்டு போட்டோம், அது வந்து ஒரு சரியான ஒரு தேர்தல் நடைமுறைக்கு ஒத்து வரலன்னு இங்கே எஸ்ஐஆரும் கொஸ்டினபிள் ஆகுது இல்லை. எஸ்ஐஆர் கொஸ்டினபிள் ஆகுது, டவுட்ஃபுல் ஆகுது. டவுட்ஃபுல் ஆனாலுமே சொல்கிறேன், இது வந்து இதோட நிற்குதா இல்லை இதுக்கு மேலே போதா, இது வேறு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துப்போம், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு செக் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் மேலே எஸ்ஐஆர்லாம் விட்டுருங்க. வந்து போட்டு போடுறாங்களே அவங்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாம் போய் சிங்கப்பூர்லேயோ இல்லை மலேசியாலேயோ இல்லை அமெரிக்காலேயோ போய் ஓட்டு போட முடியுமா ஜென்ரலாக? ஸோ இந்தியா அவ்வளோ மலிவாக போய்விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஜென்ரலாக. நீங்கள் வந்து இந்த நாட்டோடைய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு தான் நீங்கள் வேறு நாட்டோட குடியுரிமை எடுக்கிறீங்க. நீங்கள் வேறு நாட்டுக்குள்ள குடியுரிமை பெற்ற பிறகு இந்த நாட்டோடைய ஆட்சியையும் இந்த நாட்டோடைய அதிகாரத்தையும் யாரிடம் கொடுத்தால் உங்களுக்கு என்ன? இல்லை, வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்க செய்கிறதுல அவங்க மேலே என்ன தப்பு இருக்க போகுது? ஏங்க நீங்கள் பாஸ்போர்ட்டே வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாதான் இந்த நாட்டோட குடியுரிமை ரத்து செய்யப்படும். இந்த ரத்து செய்யப்பட்ட பிறகு தான் அவங்க அந்த நாட்டோட குடிமகன்கள் ஆகிறாங்க. சரி, அப்படி பாஸ்போர்ட்ல எப்படி டுவல் பாஸ்போர்ட் கிடையாது. அதான் இங்கே ப்ராப்ளம். நான் என்ன கேட்குறேன், அப்புறம் எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, ஆனால் வேறு எந்த டாக்குமெண்ட்டும் இங்கேருந்து மாற்றலை, அது கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். இப்போ அந்த பாஸ்போர்ட்டு, அதாவது இவங்களோட பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை மாற்றிட்டாங்க. ஓட்டு சீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணணுமா பண்ணக்கூடாது? அந்த ஓட்டு சீட்டை கேன்சல் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருந்தாங்கன்னா அந்த ப்ரூஃபை கேன்சல் பண்ணணும். இந்தியாவுடைய அரசியல் இது தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, பல்வேறு டாக்குமெண்ட்டை வச்சு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு அதை நம்ம ஃப்ரீ ஹேண்ட் தான் கொடுத்தாகணும். 14 டாக்குமெண்ட் இருக்குது. அந்த 14 டாக்குமெண்ட்டும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இந்திய குடிமகன்களுக்காக இருக்குது. இது அவங்களோட மனநிலை தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் 148 கோடி பேரை நீ வந்து இந்த 15 பேரோ இந்த 17 பேரோ 250 பேரோ 2000 பேரோ வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இதில் 2000 பேர் தப்பு பண்ணுறான், 148 கோடி பேர் சரியாக பண்ணுறான். இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இந்த 250 பேர் மேலேயோ இல்லை 5000 பேர் மேலேயோ தான் தவிர 148 கோடி பேர் போயிட்டு நீ ஏன்டா டாக்குமெண்ட் சரியாக ப்ரொசீஜர் ப்ராப்பரா இல்லையா? இல்ல ப்ரொசீஜர் ப்ராப்பரா ஒரு நாட்டினுடைய குடிமகனா மாறிட்டாங்க அவங்களுடைய அப்படின்னா அவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் இங்க இருந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அது தப்பு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க ப்ராப்ளம் வந்துன்னா அவங்க அதை வச்சு போட்டாங்களா இல்ல வேற ஏதாவது மூலமாக மால் பிராக்டிஸ் மூலமாக ஓட்டு போட்டாங்களா, இது அவங்க ஓட்டு தான் போட்டாங்களா இல்ல வேற யாரோட ஓட்டை போட்டாங்களா, இதுவும் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து வெளியில இருந்து வந்தாங்களே அவங்களோட ஓட்டு எரேஸ் ஆகி நான் வந்துட்டேன், இதுக்காகவே நான் வந்திருக்கேன், நான் ஓட்டு தான் போவேன், எனக்கு ஒரு ஓட்டு கொடுங்க. என்னுடைய நட்பு வட்டத்திலே நிறைய பேருக்கு அவங்க இந்திய குடிமகன்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்தியாவிலே வாழ்கிறார்கள், அவர்கள் வந்து ஓட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்குது, போகும்போது நீங்கள் ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்குது, இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? இன்னொரு பெரிய கிட்டத்தட்ட 5.5 கோடி பேர் ஓட்டு போடும் போது நீங்கள் அங்கங்கே அதாவது புள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1% 2% நம்ம வந்து எப்போவுமே அதுக்கு சான்ஸ் கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி இதை வந்து பிளான்டு மிஸ்டேக் இல்லையா அது? இப்போ நீங்கள் வந்து வந்ததே நான் ஓட்டு போட்டு நான் திரும்ப போகிறேன், இது வந்து தப்பான ஒரு விஷயமா இல்லையா? சரி, இது வந்து என்னுடைய நாட்டுடைய குடிமகன்களுக்கு இவர்கள் செய்யும் அநியாயமா இல்லையா? இது மாத்திரம்தான். இப்போ நான் போய் வேற நாட்டோடைய குடியுரிமை, நான் இந்தியா நாட்டு குடிமகனாக இருக்கேன், அந்த ஊர் எலெக்ஷன் நடக்கும்போது மாத்திரம் நான் போயிட்டு எனக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், எனக்கு ட்ரம்ப்பை பிடிக்கும்னு வச்சுங்களேன், நான் போயிட்டு அமெரிக்காவோட எலெக்ஷன் வரும்போது நேராக போய் ட்ரம்ப்பை பார்த்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன்னா அமெரிக்கர்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பா இல்லையா அது? அவங்களுக்கு பிடிக்கலன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது கணேஷ். சரவணகுமாரன் சார், இப்போ என்னன்னா ஒருவேளை அவங்க தப்பு, அவங்க வந்து ஓட்டு போடுறோம், திருட்டுத்தனமாக வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் வந்த நிறைய பேர் வீடியோ வெளியிட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கையில் இருக்கக்கூடிய மை இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும். பட் இது எதையுமே அவங்க மறைக்க விரும்பலை, இல்லை அப்படி தானே பண்ணுறாங்க? அதாவது வீடியோ வெளியிட்டாலே அதில் ஒரு உண்மை இருக்குன்னு நம்புறதுனால தான் நிறைய வீடியோ வெளியே வருது. யாராவது வீடியோ போட்டால் ரீல் போட்டால் அதை நம்புறது தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மேஜர் பிரச்சனையே. எல்லா வீடியோவும் நம்ப வேண்டியது, அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து கண்டுபிடிச்சிட்டு அழுக வேண்டியது. ஸோ இந்த வீடியோ வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜில் எல்லா வீடியோவும் பொய்யாகும், அது வரைக்கும் இதை சமாளிக்கணும். பரவாயில்ல, ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவாளர் இங்கேருந்து ஓட்டு போட ரெடியாக இருக்காருன்னு ட்ரம்ப்புக்கு தெரியும்.
நண்பர் சொன்ன மாதிரி ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் இந்த விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து வரும் பொழுது, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க டிரான்ஸ்பரண்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இது மிஸ்டேக்ன்னு ஒரு பல இதுல தெரியும். ஒண்ணு, அவங்க ஒரு ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் எடுத்து வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அது மேல பெரும்பாலும் இதுல யாரும் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்து ஓட்டு போடல. ஸ்காட்லாண்ட்ல இருந்தும், பிரான்ஸ்ல இருந்தும், கனடால இருந்தும் வந்திருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப கான்ஷியஸா சட்டத்த அதிகமா ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸ். 3வது, இந்த எஸ்ஐஆர்ல என் பேர் இருக்காது, இருக்கான்னு இப்ப நானும் நீங்கலாம் கேட்டுருப்போம். "எப்பா என் பேர் இருக்கா? எடுத்துட்டாங்களாப்பா? நான் கூட வர்றேன்" அப்படின்ட்டு. அது மாரி என் பேரு இல்லன்னு தெரிஞ்சு வந்தவங்க. இப்ப ஸோ டாக்குமெண்ட் ஃப்ரண்ட், எஸ்ஐஆர்ல பேர் எடுத்தேன்னு தெரியும். நல்ல ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க. ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல நமக்கு வோட்டிங் இல்ல. நம்ம அங்க தான் போட முடியும்னு தெரியும். இத்தன விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு, நான் வந்து சும்மா ஜாலிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அத நம்ப முடியாது. சட்டம் வந்து கண்டிப்பாக இத வந்து ஒரு 3 ஆண்டுகள்லேருந்து ஒரு 7 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை ஒரு ஃபாரினராக ட்ரீட் பண்ணி தண்டனை குடுக்க தான் செய்யும். ஏன்னா, இதுல வந்து அவங்க ரீல் போட்டதுனால நான் டிரான்ஸ்பரண்டா சொன்னேனே சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ, அத வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 2வது அவங்க உண்மையான இன்டென்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாம போலாம். அதாவது நான் ஜாலிக்கு போட்டேனா, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் காரணத்துக்காக போட்டேனா, இல்ல வெளிநாட்டுல இருந்த இன்ஸ்டிடியூஷனோ, வெளிநாட்டுல இருந்த மதமோ, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அசோசியேஷனோ, இல்ல ஒரு ஏஜென்சிக்காக ஒரு அப்படி காரணத்துக்காக போட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம போலாம். சட்டம் மட்டும் நீ தப்பு பண்ண அப்படிங்கிறத கொண்டு போகும். ஆனா இப்போ அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டியது, இதுக்கு உண்மையிலே பின்னாடி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். சரவணகுமார் சார், இப்போ அவங்க வீட்லேருந்து ஃபோன் போடுறாங்க. "அப்பா உன் பேர் லிஸ்ட்டில் இருக்குப்பா, வந்து ஓட்டு போடு" அப்படின்னு அவங்க அம்மாவோ இல்லைன்னா அவங்க தாத்தாவோ சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ லிஸ்ட்ல இருக்கும். அவங்க அம்மா, அப்பா, அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இவரு வெளிநாடு பிரஜைன்னு தெரியாதா? இப்ப இவர் நம்மட்ட ஒருவேளை அவரோட பழைய கிரெடென்ஷியல்ல பேஸ் பண்ணி ஓட்டு போட்டிருந்தாருன்னா, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாதா? பூத்துல வர்றவங்களுக்கு, பூத்துல இருக்க ஏஜென்ட்க்கு தெரியாதா? சரி சார், இப்போ யாரோ ஒரு ஏஜென்ட் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ எஸ்ஐஆரில் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இறந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ எமோஷ்னலாகவே நீங்கள் பார்க்கலாமே, ஒரு வீட்டில் என் பையன் இல்லை அவனை நீக்கிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு மனசு வராது. பட்டு அரசாங்கம் தானே அதை கண்டுபிடிச்சி, இல்லைங்க ஃபாரின் பிரஜை ஆயிட்டாங்க, அவங்களுக்கு இதுலேருந்து நீக்கி தான் ஆகணும் அப்படின்னு அரசாங்கம் தானே இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். சரி, அந்த ஆசைக்கு அவங்க நீக்காம இருக்காங்க. ஓகே. தன்னை நீக்கி இருக்கணுங்கிற ஆனா நீக்காம இருக்கணும் ஆசைப்படுறோம். அவர் வெளிநாட்டு பிரஜை ஆயிட்டாரு. அதனால நீக்கி இருக்கணும். ஆனா நான் நீக்க விரும்பல. அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. அம்மா. ஆனா அவருக்கு தெரியணும்ல. அம்மா ஆசைப்படுறதுக்காக வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு போயிரலாமா? இப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய பல பேருக்கு, ஓ இதெல்லாம் நீக்கணும் போலுக்கு அப்படிங்கிற அவ்வளோ புரிதல் இருக்குமா? இப்போ இன்னைக்கு அஸ் ஆஃப் நவ் வந்தவங்கள பல பேருக்கு 50 வயது, 50 வயது, 54 வயது, அவங்களுக்கு உறவுல இருக்கக்கூடியவங்களுக்கு 60 வயது இருக்கலாம், அவங்களுக்கு சகோதரருக்கு இருக்கலாம். ஸோ அங்கே அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் சார். அதாவது இவர் நீக்கப்பட வேண்டியவர்னு தெரியாது. அவர் எங்க சிட்டிசன்ஷிப் ஆனாலும், இங்க வந்து அவர் ஓட்டு போடுற உரிமை இருக்கு. அவர் பிறந்த ஊரு, அவர் வாழ்ந்த ஊரு அப்படின்னு அவங்க அம்மா ஆசைப்படுறது தப்பில்ல. இப்ப என்னைய எடுத்துட்டா கூட, என் ஓட்டு இன்னும் வில்லேஜ்ல இருக்கு. மேபி அதிகமா செலவழிச்சு ஓட்டு போடுற ஒரு ஆள் நான் பல வருஷமா. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போய் நம்ம ஓட்டு போடுறோம். இல்ல ட்ரெயின்ல போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன ஆனா, இப்ப அத ஏன் நம்ம அங்க நம்ம இடத்துக்கு மாத்தாம இருக்கோம்னா, ஒரு எமோஷனாலிட்டி. வில்லேஜ், ரூட்ஸ் இந்த பல எமோஷனாலிட்டி அம்மா ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் ஓகே. வந்து ஓட்டு போடுறவருக்கு அவர் கிரைம் பண்றோம்னு தெரியாதா? அம்மா ஆசைக்கு வந்துட்டோம். நீ வந்துட்டமா நான் ஓட்டு போடுற தப்புன்னு தெரிய வேணாமா? இப்ப இது இண்டிவிஜுவல் ஈவென்ட்டாக இதான் சொல்றேன். இப்ப அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டியது, நீங்க சொல்ற மாரி இண்டிவிஜுவலா ஆசைப்பட்டாங்க சார். போர் அடிக்குன்னு ஊருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க சார். இல்ல ஓட்டு போடுறது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்க சார். என்ன இதுல ரீல் போடுறதுக்காக ஒரு ஓட்ட போட்டு கைய காமிச்சுட்டு போனாரு சார்.
இப்படிலாம் அந்த இண்டிவிஜுவல் சிங்க் ஆஃப் பிரான்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அரசாங்கத்தோட மெயின் வேலை. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ல எஸ்சிஎஸ் இந்த இதில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ல ஒரு கேஸ் சிபிஐ பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லலாம், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டியில் ஒரு பல பேர் வந்து ஹால் டிக்கெட்டில் மொட்டை போட்டிருக்கு. அந்த மொட்டை போட்ட ஹால் டிக்கெட்டில் ஒருத்தர் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ்மேட்ச் ஆகுது. ஒரு மொட்டை போட்டவர் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ்மேட்ச் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்க அத்தனை மொட்டை போட்டவங்களையும் அப்ளிகேஷனில் இருந்தவங்களையும் செக் பண்ணால் ஒரு 15 பேர் மிஸ்மேட்ச். அப்போ 1லேருந்து 15 எப்படி போச்சு? அப்போ ஸ்கேமாக மாறுது. இது ஆக்சுவலாக நடந்த கேஸு, லைவ் கேஸு. ஸோ இது வந்து இதுக்கு பின்னாடி எதை இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய, இது ஐஸ்பெர்க்கே இவ்வளோதானா இல்லை டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதான் இப்போ அரசாங்கத்தோட கடமை. எனக்கு தெரிஞ்ச ஐபி வந்து அந்த பீரியடில் ட்ராவல் பண்ண அத்தனை பேர் டேட்டாவை எடுத்து வெரிஃபை பண்ண தான் செய்வாங்க. ஸோ இது அந்த வெரிஃபிகேஷனில் நமக்கு சில தகவல்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இல்ல இப்போ வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின்ஸ் அட்வான்ஸா கேட்டுறேன் சார். இப்போ எல்லாருமே அப்ராட் போயிருப்பாங்க, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து வாக்களித்தார்களா அப்படின்னு கிராஸ் செக் பண்றது ரொம்ப ஒரு டைட் ப்ராசஸ்ல சார். இல்ல, கிராஸ் செக் பண்றது ஈஸி, அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது கஷ்டம். இப்ப நம்ம அடுத்த லெவல்ல வந்து இப்ப ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான்னு வச்சுங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற டிசைன் வேற எக்ஸ்பிரஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கிரைம்ல வந்து கிரைம் சீன்ல இருக்க எந்த ஒரு எவிடன்ஸையும் விடக்கூடாதுங்கிறதா போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிறது. ஒரு ஒரு சின்ன தூசா இருக்கலாம், ஒரு சின்ன முடியா இருக்கலாம், சின்ன நெயிலா இருக்கலாம், சரியா, சின்ன ஒரு 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 டாட் பிளட்டா இருக்கலாம், இல்லை ஒரு டாட் தண்ணியா இருக்கலாம். ஸோ அப்படித்தான் நீங்கள் வந்து இப்போ எனக்கு புரியுது. அதாவது வந்து சார் இங்கே எத்தனை லட்சக்கணக்கில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம போட்டுறத பார்த்துருக்கோம். ஏதோ 15 பேர் போட்டதுக்கு வந்து நீங்கள் ஏன் சார் சீரியஸாக இருக்கீங்கன்னா, அது வந்து சீரியஸாக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதோடைய டிசைனை தெரிஞ்சுக்க தான் வேணும். ஓகே சார், உண்மையாகவே சார் ஒரு ஒரு சீரியஸான விஷயம். பட் இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. வந்தாங்க, ஓட்டு போடணும், சொந்த ஊருக்கு வந்தாங்க, எல்லாம் இங்கே உள்ளவங்க தானே. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம எப்படி அதை ஒரு பெரிய எக்ஸாக்ரேஷன் பண்ண முடியும்? அவங்க இப்போ நைஜீரியாவில் உள்ள குடிமக்கள் வந்து இங்கே ஓட்டு போட்டால் ஒரு எக்ஸாக்ரேஷன் பண்ணலாம். இங்கே இதே ஆண்டிப்பட்டி, இதே உசிலம்பட்டி, இல்லைன்னா இதே திருச்சி, இங்கே உள்ள மக்கள் வந்து ஏன் ஒரு பெரிய சஸ்பீசியஸாக நம்ம அவங்கள பார்க்கணும்? ஒரு பிரச்சனையுமே இல்லை சார். ஆண்டிப்பட்டிக்காரராகவே இருந்தாருன்னா அவர் இங்கே வந்து ஓட்டு போடுறது யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆண்டிப்பட்டிக்காரர் அமெரிக்க குடிமகனாக ஆயிட்டார். சரி, அவர் அமெரிக்காவில் தான் அவருடைய ஓட்டு உரிமை இருக்குது. இந்தியாவில் நடக்கிற எதுக்குமே அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்து தான் ஒரு இந்தியாவுடைய குடிமகன் அப்படிங்கிற உரிமையை விட்டு கொடுக்குறாரு அவர். நாம் வந்து அவரை அனுப்பலை. இந்த அதாவது சில நாடுகளில் வந்து நீ இந்த ஊரில் வேலைக்காக போகிறாங்க, ரைட், சூப்பர். இல்லை, நீங்கள் சரியான டிஃபென்ஸ் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன். அவர் அந்த ஊரில் இருக்கிறாரு, அந்த ஊர் குடிமகனாக இருக்காரு. அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அவர் பொறுப்பு. ஓட்டு மாத்திரம் இங்கே போடுவார். இந்த ஊரில் என்ன நடந்தாலும் அவர் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவர் அந்த ஊரில் இருக்க போகிறாரு. இந்த ஊரில் ரோடு நல்லா இல்லை, அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? எதுவும் இல்லை. இந்த ஊரில் தண்ணி சரியாக வரல, அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. இந்த ஊரில் வந்து பஸ்ஸு வசதி சரியில்லை. நான் அமெரிக்காவில் பஸ்ஸில் எப்படி போனேன்னு தெரியுமா? எங்கள் ஊரில் வந்து இந்த வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ரோடில் மூஞ்ச கழுவி அதுலேயே சோத்தை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஊரில் வாழுறீங்க. அப்போ நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்க முடியுமே தவிர, ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த ஊரில் இப்போ நீங்கள் இல்லை சார், இங்கே ஒரு பொறுப்பற்ற தன்மை. இங்கே ஒரு பாரம்பரிய பிரச்சனை நடக்குது, ஜல்லிக்கட்டு நடக்குது, அங்கே போஸ்டன்ல. அப்போ நீங்கள் அந்த குடியுரிமை இப்போ அந்த குடியுரிமை ரத்து செஞ்சுட்டு இந்த ஊர் குடிமகனாக இருந்து நீங்கள் போராடினீங்கன்னா அது கரெக்டு. இந்த ஊர் அதாவது இந்த ஊர் குடிமகன் மாத்திரம் தான் இந்த ஊரில் பேச முடியும். அது வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்டு. நான் வந்து சில பேர் இப்போ சார் சொன்ன ட்ரம்ப்போட ஆதரவாளர்னு சொல்லிட்டு, அது மாதிரி ட்ரம்ப் ஆதரவாளர்னு சொல்லிட்டு நான் போய் அமெரிக்காவில் உட்காந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நான் போராட முடியுமானா முடியாது. கலர்னால மாத்திரம் இல்லை, அஃபிஷியல் டாக்குமெண்ட் என்கிட்ட கிடையாது.
அதனால் இன்னொரு விஷயம், ஏன் நான் போக முடியாது, அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, நீ இந்த ஊரில் வாழ போகிறதில்ல. நீ இந்த போராட்டத்துக்கு மாத்திரம் வர, இந்த போராட்டத்தில் நீ ட்ரம்ப்பை உட்கார வச்சுட்டு நீ போயிடுவ. இந்த அமக்கலத்தெல்லாம் நாங்கள் தான் பார்க்கணும். இந்த மெஸ் கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை அவன் தான் க்ளீன் பண்ணமே தவிர, என்னுடைய பொறுப்பற்ற ஒரு நிகழ்வினால் அங்கே வந்து வேற ஒருத்தர் வந்து ஆட்சியில் உட்கார்றார் அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த நாட்டு குடிமகனாக இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் போய் ஓட்டு போட முடியாது. நான் அங்கேயே வாழ போகிறேன், அந்த நாட்டோடைய குடிமகனாக நான் இருக்கேன், அங்கே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு அப்படின்னா மாத்திரம்தான் என்னுடைய தலைவனை நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் வந்து இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. நீங்கள் பிறந்தது வேணால் இந்த ஊராக இருக்கலாம், நீங்கள் இந்த ஊரில் நான் இருக்க போவதில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு தான் நீங்கள் வேறு நாட்டோடைய குடிமகன் ஆகுறீங்க. ஆன பிறகு உங்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் பிறப்பால் இந்த ஊரை சார்ந்தவர், நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பந்தத்தை பார்த்து போகலாம், கோயில் குளத்துக்கு வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கெல்லாம் ஓசிஐ இருக்குது, என்ஆர்ஐ இல்லை, ஓசிஐ ஸ்டேட்டஸ் இருக்குது, நீங்கள் வந்து போகலாம். அதுக்கெல்லாம் எந்த ஒரு சட்டத்திட்டமும் உங்களை வந்து வரக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. விசாவில் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஓட்டு மாத்திரம் தான் போட முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன் ஓட்டு போட முடியாதுன்னா, இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்க முடியாது. நீ அந்த ஊரோட நாட்டு சிட்டிசன். இங்கே நீ ஓட்டு மாத்திரம் போட்டு நீ அந்த ஊரில் போய் வாழ போயிடுவ. நான் இங்கே ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, எனக்கு பஸ்ஸு சரியில்லைன்னு நான் யாரை போய் கேட்க முடியும்? நான் இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இங்கே உள்ள ஒரு நபர் தன்னுடைய ஆதார் கார்டை கொண்டு போகிறாரு, இல்லைன்னா அவருடைய லைசன்ஸை டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகிறாரு, பாஸ்போர்ட் கொண்டு போகிறாரு, இதெல்லாம் அவங்க பேரில் இருக்குல்ல. ஆமாம். நீங்கள் ஏன் அதை அது அந்த 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 இது வேலிடானதா அப்படின்னு செக் பண்ண மாட்டீங்களா? நாங்கள் வேலிடாக இருக்குதா இல்லையான்ற செக் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் சார் 14 டாக்குமெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, 14 டாக்குமெண்ட்டு வேலிடாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இது எக்ஸ்பைர் ஆச்சா அப்படின்றது அவங்க தனிப்பட்ட, அதாவது சுய மனித எண்ணம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நான் வேறு நாட்டோடைய குடிமகன், நான் இந்த இடத்துல ஓட்டு போடுவதற்கு நான் இன்எலிஜிபிள் டு ஓட். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், நான் போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதுகிறேன். இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அந்த மாதிரி தான் இது. நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதே வேறு ஒரு யூனிவர்சிட்டியில், நான் வேறு யூனிவர்சிட்டியில் போய் எக்ஸாம் எழுத முடியாது. அப்படி நான் எழுத போகிறேன்னு சொன்னால் என்னுடைய மனநிலையை தான் நீங்கள் சோதனை பண்ணுமே தவிர, என்னை உள்ள ஹால் டிக்கெட்டை பார்க்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டிருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டிருந்தது, ஹால் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விட்டவங்களை கேட்பீங்களா, இல்லை நான் அதை எக்ஸ்பீரி ஆன ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்களே அதெல்லாம் கேட்போமா, இல்லை நான் போய் எழுத போகிறேன்ல என்ன கேட்பாங்களா? முதல்ல என்ன தான் கேட்கணும். முதல்ல என்னுடைய எண்ணம் வந்து நான் இந்த நாட்டுடைய பிரஜை அல்ல, நான் பிரஜை இல்லைன்னும் போது நேச்சுரலி ஐ ஷுட் ஹாவ் தட் கான்ஷியஸ், அதாவது அந்த என்ன சொல்கிறது, அது எண்ணம் இருக்கணும். நான் வந்து இந்த நாட்டுக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லைன்னு நான் எழுதி கொடுத்து தான் அந்த நாட்டோடைய வளம், அந்த நாட்டுக்கு நான் அதிகாரத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த நாட்டில் யார் ஆளணுன்றது உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அதனால தான் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் அந்த நாட்டுடைய பிரஜை ஆறீங்க. அப்போ இது தவறான ஒரு நடவடிக்கை, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஓட்டு போட்டதுன்றது தவறான செய்கை, அவ்வளோதான். அதோட எண்ணம், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க விளையாட்டாக போட்டாங்க, ரீல்ஸுக்காக போட்டாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு தலைவருக்காக போட்டாங்க, எனக்கு ஒரு பிடிச்ச கட்சிக்காக போட்டாங்க, இதெல்லாம் அப்புறமா வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் இன்எலிஜிபிள் டு ஓட் இன் திஸ் எலெக்ஷன். ஃபஸ்ட்டு இது எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதான்? கண்டிப்பாக இருக்கும். அதை தெரிஞ்சு மற்றபடி சார் சொன்ன மாதிரி இது விளையாட்டாக பண்ணு, ஒரு ரீல்ஸ்க்காகவோ நானும் ஓட்டு போட்டேன்னு காமிக்கிறேன் அந்த ஒரு ஷோ ஆஃப்காக பண்ணாங்களா, இல்லைன்னா இது ஒரு பெரிய ஒரு பிளான், பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக இட்ஸ் அ ராக்கெட் மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதாவது ஒரு பெரிய விசாரணை நடத்திய பிறகு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அவர்கள் செய்தது தவறு. இது இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். அதனால தான் சொல்கிறேன் இது கிரிமினல் அஃபென்ஸ்னு. ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சுட்டு இவங்க போய் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் செக் பண்ணுறவங்க தப்பா இல்லையான்றதெல்லாம் ஓகே. இவங்க ஆதார் கார்டு ஒரு டைமில் வாங்கியிருப்பாங்க, அந்த ஆதார் கார்டு வாங்கின பிறகு இவங்க வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க. வேலைக்கு போன இடத்துல இவங்க அந்த நாட்டிலே குடிமகனாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கும். அவங்க சந்தர்ப்பம் உபயோகப்படுத்தி அவங்க குடிமகனாக மாறிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க தான் நேச்சுரலாக நான் வேறு நாட்டோட குடிமகனாக மாறிட்டேன், பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஏன்னா கடவு சீட்டு இல்லாமல் உள்ளே வர முடியாது, வெளில போக முடியாது. அங்கே இருக்கிற எம்பசியில் போய்ட்டு நான் இந்த மாதிரி இது மாற போகிறேன், நான் குடிமகனாக மாற போகிறேன்னு சொல்லி மாறி எழுதி கொடுத்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஃபைன், குட், தூக்கி போட்டுருங்க. ஆனால் இங்கே வாங்கின அந்த ஆதார் கார்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சி போட வேண்டியது அவங்களுடைய கடமை. அது அவங்க தான் உண்மையான ஒரு அந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை இந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் ரெண்டு நாட்டுக்குமே உண்மையாக இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா அந்த நாட்டு குடிமகனாக இருந்துட்டு இந்த நாட்டில் ஓட்டு போடுறீங்கன்னா இதில் எந்த நாட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க? அப்போ அந்த நாட்டிலே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? ஆப்வியஸ்லி. சரவணகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து சுருக்கமாக. ஸோ அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா,
இந்த ஓட்டுங்கிறது இப்போ பணம் வாங்கி ஓட்டு போடுறது, கள்ள ஓட்டு போடுறது, சரியா? ஓட்டு போடுறத தடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு காமெடியான ஒரு ஒரு கேஷுவலான ஒரு அஃபென்ஸா நம்ம நம்ம சோ ஃபார் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு எதிர் விளைவு தான் அவங்களும் அந்த மாரி நெனைக்கிறாங்க. அவங்க விளையாட்டா கள்ள ஓட்டு 4 ஓட்டு போடுறாங்க. நான் வந்து 2 ஓட்டு போட்டு போறேன். அப்படிங்கிற மாரி, நீங்க உங்க ஸ்கூல் மேல நீங்க 2 கல் எறிஞ்சீங்கன்னா, பக்கத்து ஸ்கூல்காரன் வந்து ஒரு 3 கல் எக்ஸ்ட்ரா எறிஞ்சிட்டு போற மாதிரி, அது மாரியான ஒரு ஆட்டிட்யூட, ஒரு கேஷுவல்னெஸ்ஸ பார்க்குறோம். இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல வந்து ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஒரு ஓட்டுக்காக தான் இந்திய சுதந்திர போராட்டமே. இந்திய சுதந்திரத்துக்கும் முன்னாடியும், பின்னாடியும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட முடியாது, கேள்வி கேட்க முடியாது. மத்த எல்லா ஜுடிஷியல் சிஸ்டம் இருந்துச்சு, ஜட்ஜ் இருந்தாரு, எல்லாரும் கேள்வி வைப்பாங்க. ஆனா சட்டம் அவங்க ஏத்துனதா இருந்தது. இந்த ஓட்டு போட்டு நீங்க உருவாக்குற சட்டம் உங்களுக்கான சட்டம். இப்பயுமே நம்ம ஓட்டு போடுறதுனால நம்மளா சட்டம் இயற்றுறோம்? நம்ம ஓட்டு போட்ட ஆள் ஒருத்தர் சட்டம் இயற்றுறார். ஸோ வித்தியாசம் அந்த ஒரு ஓட்டுங்கிற உரிமை தான். அது இந்த உரிமை இந்தியாவுல வந்து எவ்வளோ போராடி வாங்கப்பட்ட உரிமை. அதுவும் இந்திய பெண்களுக்கு ஓட்டு வந்து பிரிட்டிஷ் பெண்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியும், அமெரிக்க பெண்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திய பெண்களுக்கு ஓட்டு வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஓட்ட இவங்க நம்ம கேஷுவலா ஹேண்டில் பண்ணனால, இவங்களும் கேஷுவலா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது நம்ம எவ்வளோ புனிதமா பார்க்க போறோமோ, சுத்தி இருக்கவங்களும் புனிதமா பார்ப்பாங்க. ஒரு இடத்த நம்ம எவ்வளோ புனிதமாக்குறோமோ, மத்தவங்களும் அந்த புனிதத்துக்கு மரியாதை குடுப்பாங்க. ஸோ அது இந்திய மக்கள் இத கத்துக்கிற மாரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் முதல் பார்வை. 2வது பார்வை, நண்பர் சொன்ன மாரி, இந்த விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு ஜாலியான பிரச்சனையா, அ டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்கா, இல்ல பெரிய ஐஸ்பர்க்கா, அ அப்படிங்கிற விஷயத்தை அரசாங்கம் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு இந்த மாரி விஷயங்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துச்சுன்னா, அது வந்து இனி அடுத்து வர்றவங்கள நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்புல போய் நிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இது இது இந்த மாரி ஒரு டெமோக்ரசி வாழ்கங்கிற ஒரு வார்த்தையோட இத நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இது இந்த இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்காக தான் இருக்க முடியும். இது வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய ஸ்கேமாவோ இல்லை ராக்கெட்டாவோ இல்லாமல் இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இது வந்து விளையாட்டா விட வேண்டிய விஷயம் அல்ல. இன்னொன்று, குடியுரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளோட ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஒன்ஸ் அவங்க குடியுரிமை பெற்று வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க என் ஃப்ரெண்டு, என்னோடய ஃபேமிலின்னு அதோட வச்சுக்கணும். ஆனால் குடியுரிமை வரும்போது நான் இந்தியன், அவர்கள் இந்த நாட்டோடைய நல்லது கெட்டதுக்கு அவர்களுடைய பங்களிப்புன்றது பொருளாதார ரீதியாக இருக்க முடியுமே தவிர அதிகார ரீதியாக இருக்க முடியாது. அதிகாரத்தை விட்டு கொடுத்து தான் அவங்க பொருளாதாரத்தை அங்கே பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அங்கே பொருளாதாரம், இங்கே அதிகாரம் அப்படின்ற 2 குதிரைகள் மீது சவாரி செய்ய முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி கணேஷ்குமார். ஒரு ஓட்டு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு ஓட்டு போடணும்னு ஒருவேளை ஆசை இருந்தால் கூட நீங்கள் வெளியிடங்களில் போனால் போக முடியாது அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் ஓட்டு இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து இல்லைன்னா தன் சொந்த மாநிலத்தில் இருந்து போடாமல் இருந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. வெளிநாட்டினர் ஓட்டு 17 பேர் கைது பின்னணி என்ற விவாதத்தில் நம்முடைய 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. சரவணகுமரன் சாரும் கணேஷ்குமார் அவர்களும் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.